சிந்து பைரவியின் எப்பவும் ஆறுமுகத்தை நினச்சி பைரவி ஒவ்வொரு நிமிஷமும் சந்தோஷப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. தேவையில்லாமல் ஆறுமுகத்தை நாம் தான் தப்பாக நினைக்கிறோமோ அப்படின்ற மாதிரி நினைக்கிறாங்க. அன்னபுரன் இருந்துட்டு பைரவி உங்கள்கிட்ட கொஞ்சம் பேசலாமான்றாங்க. அத்தை அதில் போய் என்ன அத்தை பேசுங்க, என்ன விஷயம் அத்தைன்றாங்க. உடம்பு ஏதாச்சும் பண்ணுதா அப்படின்றாங்க. அதெல்லாம் ஒன்றும் இல்லைம்மான்றாங்க. சும்மா பேசலாம் தான் வந்தேன். சரிங்க அத்தை சொல்லுங்கன்றாங்க. இல்லைம்மா உண்மையிலேயே ஆறுமுகம் ரொம்ப நல்லவன். ஆறுமுகத்தை புரிஞ்சுட்டு அவங்க கூட சந்தோஷமாக வாழுமா. ஏன்னா அவங்க கூட நீ வாழாது இருக்கிறத பார்க்கும்போது எனக்கு கஷ்டமாக இருக்குது அத்தை. அது நீ எனக்கு தெரியுமா. ஏன்னா ஆறுமுகமும் சொல்லலை, யாரும் சொல்லலை, நானே பார்த்துருக்கேன் இல்லையா. ஆனால் ஆறுமுகம் தங்கமான ஒரு பையம்மா, அவனை மட்டும் நீ விட்டுறாதம்மா அப்படின்ட்டுலாம் சொல்லிட்டு இருக்காங்க. நீயும் ஆறுமுகமும் சந்தோஷமாக வாழ்ந்தா அதை விட வேறு என்னம்மா இருக்கு எனக்கு. எனக்கு அதை விட சந்தோஷம் வேறு எதுவுமே இல்லைம்மா அப்படின்ட்டு சொல்லிட்டு இருக்காங்க. அதை கேட்ட உடனே பைரவி ரொம்பவே எமோஷ்னல் ஆயிட்டு இருக்காங்க. இனியாச்சு பைரவி தன்னுடைய அத்தைக்காக ஆறுமுகத்து கூட சேர்ந்து வாழ போகிறாங்களா இல்லை மீண்டும் பிரிய போகிறாங்களா அப்படின்ட்டு நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். மறக்காமல் நம்மளுடைய சேனலை சப்ஸ்கிரைபர் பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஃப்ரெண்ட்ஸ்.